லாஸ்டா வீடியோல வந்து நம்ம அந்த ஷெட்டுக்கு அந்த பக்கம் இருக்க கார்டனோட ஒரு பகுதியை வந்து பார்த்தோம். இப்போ தண்ணி டேங்க் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷெட்டுக்கு இந்த பக்கம் இங்க வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம். இங்க என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் பாதி வெயில் தான் வரும். அங்க இருந்து வெயில் கிளம்பி நடுவுல வந்து ஒரு 4 மணி ஆயிடும், அப்புறம் தான் இங்க வெயில் வரும். அதனால பிரண்டை வச்சிருக்கிறோம். பிரண்டை வந்து தண்ணி இல்லைனாலும் வளரும், வெயில் இல்லைனாலும் வளரும். வயிற்றுல ஏதோ ஒரு வாய்வு பிடிப்பு, கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு துவையல் செஞ்சு சாப்பிட்டா சரியாயிடும். அதுக்காக அந்த பிரண்டை வந்து வச்சிருக்கிறோம். இப்போதைக்கு மூட்டு வலி கால் வலி பிரச்சனைலாம் இல்லை, வந்தா உதவும் இல்லை. இது வந்து செவ்வந்தி பூ. உள்ள வந்து பிங்க் கலர்ல பூக்கும், வெளியே வெள்ளை கலர்ல இருக்கிற செவ்வந்தி பூ. இது எல்லாமே நித்தியமல்லிங்க. இந்த நித்தியமல்லிலாம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு செடி தான் இருந்தது. அந்த ஒரு செடியை வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ்லன்னு நினைக்கிறேன், காமிங்க கிட்ட 5 மாத்தி வச்சேன். அதாவது அந்த 5 நித்தியமல்லி செடியா அது வந்து வந்தது. பிரிச்சப்போ வேர் விட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு அப்போ கிடைச்ச தொட்டிங்கள்லாம் ரோஜா தொட்டி முக்கியமா நோட்டீஸ் பண்ணுங்க. ரோஜா காஞ்சிட்டே வந்தது பார்த்தீங்களா, அந்த தொட்டிலெல்லாம் நான் இதை வச்சேன். வச்சு ஒரு 4 மாசம் இருக்கும். எவ்வளோ பூ! இதுல வந்து மஞ்சள் கலர் கனகாம்பரம் இருந்தது. அந்த முள்ளு கனகாம்பரமா, முள்ளு டிசம்பர் பூ, கனகாம்பரம் தான் வருது, அது இருந்தது. இப்போ இதுல வச்சு இது எவ்வளவு பெருசு பாருங்க. அப்படியே அந்த நித்தியமல்லி இதோ இருக்கு, இதுலலாம் பூக்கள் இருக்கு. மொத்தம் 5 தொட்டிகளை வச்சிருக்கோம். இந்த நித்தியமல்லி வந்து கொடியா போற ஒரு வகை நித்தியமல்லி. இந்த முல்லைப்பூ, இது ஒரு முல்லைப்பூ ரகம். நடுநுள்ள செவ்வந்தி. ஏன் குட்டி குட்டி தொட்டி அந்த மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ இதுவும் மோதும் பக்கத்துல இருக்கும்போது. அப்போ வந்து காத்து ஃப்ரீயா போகாது. அதுக்கும் காத்து ஃப்ரீயா போடலன்னா பூச்சி வந்து அடையும். ஒரு செடி அப்படின்னா அதுக்கு வந்து காத்து நல்லா போயிட்டு வரணும், புரியுதுங்களா? ஸோ இதை கூட மாத்தி நான் வச்சிருக்கிறேன் பாருங்க. ஸோ அந்த மாதிரி, அதனால நீங்க ஏர் ஃப்ளோ எப்போதுமே நல்லா இருக்க மாதிரி பாத்துக்குங்க. அதனால இந்த நித்தியமல்லி எல்லாம் இந்த சீசன் எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த மரத்துக்கு நம்ம எப்படியாவது இந்த வருஷத்துல மல்லிப்பூக்கள் நிறைய அறுவடை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நேத்து கூட காமிச்சிருப்பேன், நிறைய மதுரை மல்லி, ராமர் மல்லி, ராமேஸ்வரம் மல்லி, இந்த மாதிரி நிறைய இருந்தது. அங்கேயும் நித்தியமல்லி மூலையில, இங்கேயும் அதே தான். இன்னும் ஒரு தொட்டில இருக்குங்க, அதையும் நான் சீக்கிரமா மாத்தி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி இதுல நிறைய பூக்கள். இது முல்லை பூத்து முடிஞ்சிருக்கு. இது பாருங்க ஜாதி மல்லி. எங்கிட்ட இருந்தது ஒரே ஜாதி மல்லி செடி தான். எவ்வளவு பூ பார்த்தீங்களா? உங்களுக்கு மல்லி ரகத்துல எது பிடிக்குமோ அதை நிறைய வளருங்க. இந்த ஜாதி மல்லி கட்டிட்டு ஈஸியா இருக்கும் கட்டுறதுக்கு, பூக்கும் போது பயங்கர வாசனையா இருக்கும், அப்படியே வீடே மணக்கும். சில பேருக்கு பிடிக்கும். அதனால இதை ஒரு 10 செடியா உருவாக்கி நீங்க 10 செடியில எவ்வளவு பூக்கள் அறுவடை பண்ணலான்னு யோசனை பண்ணுங்களேன். இது ஒரு கைப்பிடி செவர்ல 5-6 வருஷமா இருக்கு. வேற கட் பண்ணிட்டு வேற நம்ம மாத்தி வச்சுட்டே இருக்கிறேன். அதுவும் பூத்துட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்துல இலையே இல்லாம இருந்தது. இதுல இலையே இருக்காது, பூ மட்டுமே வரும். அப்புறம் பார்த்தா தன்னால தலைஞ்சி சூப்பரா வருது. இது பக்கத்துலயும் வந்து செவ்வந்தி தான், பீட்ரூட் கலர் செவ்வந்தி. அப்புறமா வந்து சிவப்பு கலர்ல பூக்கும்ல அது. இது ஒண்ணும் இல்லைங்க, இதெல்லாம் வேஸ்ட் தொட்டி. இங்க வந்து 2-3 வேஸ்ட் தொட்டிலாம் இருக்கு. இதுல எல்லாம் ஏதாவது வளர்க்கணும். இடம் இருக்கு. இந்த சிவப்பு வெண்டைக்காய் இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்து தான் நான் சாப்ளிங்ஸே உருவாக்கினேன். வெண்டைக்காய் வந்திருக்கு பாருங்க, இதோ ஒன்று வந்திருக்கு, இதோ பாருங்க, இதோ இதுல இருந்து தான் நான் சாப்ளிங்ஸே உருவாக்கினேன். அதாவது என்ன சொல்றது, கண்ணு. அதை எடுத்து பல இடத்துல பிடுங்கி வச்சேன். அதுதான் எனக்கு இன்னைக்கு நிறைய வந்து வெண்டைக்காய்கள் கொடுக்குது. இது ஒரு கீரை க்ரோ பேக் தான். எல்லாமே என்கிட்ட இருக்க நாற்றுகள் மே மாசத்துல ஒரு கோடை மழை, ஒரு புயலோ ஏதோ ஃபார்ம் ஆச்சு. அப்புறமா ஒரிசால போய் அதை அடிச்சுது. அப்ப வந்ததுதான் இது எல்லாமே. புதுசா இப்ப எந்த ஒரு விதைகள் போட்டாலும் நாற்றுகள் வந்து வரதே இல்லை. அதாவது எப்படி சொல்றதுன்னா உருவாக மாட்டேங்குது. இது ஒரு முல்லைப்பூ செடி பாருங்க, இது ஒரு முல்லைப்பூ. இது வந்து பூத்து முடிஞ்சு 8 மாசம் ஆகுது. நான் மாத்தி வச்சேன், ஆனாலும் பார்த்தா அதுக்கப்புறம் பூவே இல்லை. இது கட்டிங்க, இதுவும் அகைன் செவ்வந்தி தான். செவ்வந்தி நிறைய கட்டிங்ஸ் போடுங்க, நல்லா வளரும், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இதுல 2 வகையான கலர்ஸ் இருக்கு, எனக்கே தெரியல என்ன கலர்ஸ்ன்னு. அப்படியே இதை வந்து காமிங்க, உள்ள வந்து காமிங்க. முள்ளு குத்த போகுது. ஃபுல்லா புதினா 4 தொட்டில இருக்கு. தேவையான புதினாவை அப்பப்போ அறுவடை பண்ணி போனாங்க, அதுக்காக வந்து வச்சிருக்கிறோம். பக்கத்துலேயே பார்த்தா வைல்டு டர்மரிக், கேரளால வளரும் பார்த்தீங்களா, இதுவும் அதுவும் மஞ்சள்
வைல்டு டர்மரிக். இந்த கேரளாவில் வந்து இது ரொம்ப ஏலக்காய் செடி மாதிரி ரொம்ப பெருசாக வானோங்கி வளரும். இங்கே இருக்க சென்னை கிளைமேட்டுக்கு சுமாராக ஏதோ வருது. இந்த வைல்டு டர்மரிக் நான் நல்லா அரைச்சி முகத்தில் பூசினப்போ எனக்கு முகப்பருவெல்லாம் மறைஞ்சு போச்சு. அதுலேருந்து அதை கண்டினியூவேஷனாக வளர்க்கணும் அப்படிங்கிறதுனால நான் அதை ப்ரொபகேட் பண்ணி வளர்த்துக்கிட்டே வரேன். செவந்தி பூ கட்டிங்ஸ் அப்படியே வாங்க, அப்படியே கீழே காமிக்க. சம்மங்கி இருக்கு பாருங்க, சம்மங்கி செடி இதெல்லாம் ஷெட்டுக்குள்ளே வச்சிருக்கிறோம். காரணம் என்னன்னா வெளியே வந்து அதிக வெயில், கிழங்கு காயுது, இது காயுது. இதுல வந்து இப்போ பூவே வரப்போகுது பாருங்க, அதுல வந்து பூ வரப்போகுது. ஸோ சம்மங்கி பூ, மஞ்சள் கலர் டிசம்பர், இது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சிருக்கிறோம். ஸோ ஷெட்டு கடியில பூத்து விழுந்ததுன்னா நம்ம பூவை பறித்து எடுத்து கட்டலாம்ல, அதுக்காக வந்து வச்சிருக்கோம். இந்த ஆலுவேரா எல்லாமே செடிகளுக்கு உரமாக போறது தான். எத்தனை தொட்டில இருக்கு பாருங்க, 1 2 3 4 5. ஃபர்ஸ்ட் ரோஸ்க்காகவே ஆலுவேரா நிறைய வளர்ப்பேன். ஊர்லயும் பயங்கரமான ஆலுவேரா எல்லாம் இருக்கு. அது வந்து தென்னை மரத்துக்காக, முழுக்க இது ரோஸ் செடிக்காக தான் இவ்வளோ வளர்த்ததே. கடைசியில் பார்த்தா தான் ரோஸே தான் இங்கே இருக்க கிளைமேட்க்கு எப்படி சொல்றது, வளர்க்கவே முடியலங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தண்ணி நிறைய ஊற்றினாலும் இலெல்லாம் கூட்டி போயிடுது. நிழல்ல வச்சாலும் அதுக்கு தேவையான வெயில் கிடைக்க மாட்டேங்குது. மழை வந்து கேட்குது, அது எனக்கு மழை வேணும், மழையில தான் நான் வளருவேன், பனியில தான் வளருவேன், நிறைய பூ கொடுப்பேன் அப்படின்னு. ஸோ ரோஜா வந்து வளர்க்க முடியாத சூழ்நிலை, அதான் ஆலுவேரா வேற எதுக்காக தான் உரமா போடணும். செவந்தியை ஃபுல்லாக கட்டிங்ஸ் போட்டுருக்கு பாருங்க, சூப்பராக வந்து கட்டிங்ஸ் போட்டிருக்கு. அப்படியே வந்தா அந்த மஞ்சள் கலர் டிசம்பர் எல்லாம் டெய்லி பூ கொடுக்குற செடிங்க தான். இதுக்குள்ளதான் நம்ம அப்படியே வரப்போறோம். சின்ன ஸ்பேஸ், ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கூட இருக்காது. அதுல ஒரு கைப்பிடி செவரில் ஒரு கட்டுமானத்தை போட்டு, அதுல ஒரு கம்பி மாதிரி போட்டு, அதுல ஒரு 10-20 செடி தொட்டி வச்சு, அதுல பாருங்க நான் புதினா, செவ்வந்தி, நித்தியமல்லி, முல்லைப்பூ, முகத்துக்கு பூசுற வைல்டு டர்மரிக்கு, என்கிட்ட இருக்க எல்லா தொட்டிகளுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா தாங்க இருக்கும். ஒண்ணு கூட வந்து பயனளிக்காத தொட்டி அப்படின்னு இருக்கவே இருக்காது. இது பாருங்க சேப்பங்கிழங்கு, இது சிவப்பு கலர் கனகாம்பரம், அதுவே குட்டி போடுது, அது நிறைய வந்துட்டு இருக்கு. பாருங்க, இது அது போட்ட குட்டி, அது ஒரு போட்ட குட்டி, இந்த மாதிரி குட்டி போட்டு அதுவே வருது. அதனால ஒரு பெரிய தொட்டில அப்படியே வச்சிருக்கிறோம். இது மேல அப்படியே பாத்தீங்கன்னா பச்சை வரி புடலை அது வந்து போயிட்டு இருக்கு. அப்படியே திரும்பி காமிங்க, இதோ இருக்கு பாருங்க, தொங்கிட்டு இருக்கு பாருங்க பச்சை வரி புடலை. அதுல இன்னொன்னு வேற வருது பாருங்க. ஆக்சுவலி இந்த புடலங்காய் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எனக்கு வரவே இல்லை. அப்படியே நான் புலம்பி தள்ளிட்டு இருந்தேன், ஐயோ பொடலங்காய் வரலையே, வந்த புடலங்காலாம் கசக்குதே எப்படின்னு. இப்ப பார்த்தா இந்த பச்சை வரலி புடலங்காவை அறுவடை பண்ணி இது வரைக்கும் 6 புடலங்காய் அறுவடை பண்ணிட்டேங்க. ஆக்சுவலி இந்த கொடி இருக்கு பாத்தீங்களா, இதுவும் மே மாசம் போட்டதுதான். வெயில்ல புடலங்காய் சூப்பரா வரும். நல்லா கேளுங்க, புடலங்காய் வெயில்ல நல்லா வரும், பீர்க்கங்காவும் வரும். ஒரே ஒரு விஷயம், அளவான தண்ணியை காலையில சாயந்தரம் கொஞ்சம் தெளிச்சு விட்டா போதும். காலையில கூட தேவையில்லை, சாயந்தரமா தெளிச்சு விட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி இந்த மே வெயில்ல வளர்ந்தது தான் இந்த புடலங்காய் கொடி. இப்ப பார்த்தா அங்க ஒரு புடலங்காய் வந்து தோ ஒன்று பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. இந்த கொடி ஒரு கொடியில மட்டுமே 3ல இருந்து 4 பிஞ்சு இருக்கு. ஸோ வந்து நம்மளுக்கு பொறுமை அவசியம்ங்கிறது இந்த கார்டன்ல வந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா மேல வளர்ந்தது அந்த கொடி, பாருங்க, ஜூன் ஆச்சு, ஜூலை ஆச்சு, ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருந்து அறுவடை. ஸோ 3 மாசம் கழிச்சுதான் நம்மளுக்கு நடக்குது. இது ஒன்றும் இல்லை, இந்த ரோ முழுக்க கத்திரிக்காய் செடிகள் கைப்பிடி செவர்ல ஒன்னா வச்சிருக்கோம். அப்பதானே கத்திரிக்காய் ஃபார்ம் ஆகும். அதனால இந்த புடலங்காய் கொடியோட சேர்த்து சுரக்காய் கொடியும் போது பாருங்க. இது ஏன் இப்படி தொங்குது அப்படின்னா, இது அந்த பக்கமா கட்டி விட வழி இல்லை, இங்கதானே கொடி போகுது, அதனால இப்படி ஏத்தி விட்டோம், அப்படியே குனிஞ்சு வந்துருங்க. அதனால பார்த்தா இது தொங்கி இந்த சுரக்காய் கொடியில ஒரே ஒரு சுரக்காய் தான் எடுத்தது. இதுல மொத்தம் 3 செடி வளர்ந்தது, 1 இறந்து போச்சு. அது எப்படி நடந்ததுன்னு தெரியல. இன்னும் ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா இதுல சுரக்காய் வரும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ அந்த லைன்ல இருந்து தான் நம்ம அப்படியே வந்தா இந்த பானை பாருங்க, இதுலதான் முருங்கை மரம் இருக்கிறது. இந்த மரம் தான் நல்ல முருங்கைக்காய் கொடுக்கும். புரியுதுங்களா? இப்படி காட்டுறேன் பாருங்க, பூ பூத்துருக்கா. எத்தனை தடவை நம்ம முருங்கைக்காய் மரம் வளருங்க, உடஞ்சிட போகுது. இங்க காட்டுங்க, இப்படி காட்டுங்க. இல்லை பாரு, எப்படி முருங்கைக்காய் வந்திருக்கு பாரு, திரும்பவும் வந்திருக்கு பாருங்க. நல்ல சத்துக்கள் கொடுத்தா மாடியிலே நம்ம முருங்கைக்காய், லெமன் 4 இருக்குங்க. அதுல இப்போதைக்கு 4 இருக்கு. திரும்பவும் இந்த மரத்துல வந்து பூ வருது, இங்க பூ வருது. நம்ம வந்து மாத்தி வைக்கிறத நம்ம உடல் உழைப்போட ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். இந்த மாடி தோட்டம் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு விஷயமே. இந்த முருங்கை மரம் வந்து இது வரைக்கும் 4 தடவை மாத்தி வச்சிருக்கு. 4 தடவை வந்து இந்த முருங்கை மரத்தை மாத்தி வச்சிருக்கிறோம். ஸோ என்னதான் முருங்கை மரத்தை நம்ம மாத்தி வச்சாலும் இதுல முருங்கைக்காய்கள் தொடர்ந்து வருது. மற்ற 2 மரத்துல வந்து எனக்கு வரதில்லை. இவ்வளோ பெரிய ஆணியை எடுத்து
முருங்கை மரம் இருக்கு பார்த்தீங்களா, அது அடியில் நல்லா அடி நடிக்க சொன்னார் ஒருத்தர் கமெண்ட்ல. எனக்கு அது என்னன்னே கான்செப்டே புரியல. ஆணியை எடுத்து முருங்கை மரத்துக்கு அடியில் அடிச்சா முருங்கை மரம் காய்க்கும் அப்படின்னு சொன்னாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப வேற மாடியில இருந்தா திடீர்னு மின்னல் வந்து பிரியாணி சாப்பிட்ற சாவடிச்சிடுது. வீட்டுக்குள்ள படுத்துக்கலாம் சேஃபா, மழை வரும்போதுன்னு படுத்திருந்தா எங்கேயோ இருந்த இடி வந்து சிதம்பரத்துல இருக்க வீட்டுல விழுந்து இடியெல்லாம் டிவி எல்லாம் வச்சு போயிடுது. இப்படி இருக்கும்போது நம்ம மாடியில வந்து கொஞ்சம் பார்த்து தான் நிறைய யூஸ் பண்ணணும். இது ஹெட்ரூம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு மேல இந்த டிடிஹெச் நிறைய அடிச்சு வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம நான் அந்த இரும்பு கம்பி, இதெல்லாம் இரும்பு கம்பி, இது வந்து துணிக்காய போட்டு வச்சிருக்கேன். இரும்பு கம்பியில தான் கொடியே கட்டி வச்சிருக்கேன். ஸோ வந்து எனக்கு இங்க இடி இடிக்கும் போதெல்லாம் வயிற்றுல அப்படியே புழி கரைக்கும். ஐயோ இடி இடிக்குதே, நம்ம இரும்பு ஷெட்டில் இறங்கிடுமா? இரும்புல தானே இடி மீன்ஸ் அந்த மின்னல் கரண்ட் இரும்புல தானே அதிகமா பாயும், அதுல இறங்கிடுமா? தர விரிசல் ஆயிடுமா? வீடு விரிசல் ஆயிடுமா அப்படின்னு எனக்கு ஒரே பல எண்ணங்கள் வந்து ஓடும். ஸோ அதனால நம்ம பிளாஸ்டிக் தொட்டி தான் நிறையா வச்சிருக்கோம். அது ஒரு நல்ல விஷயம். க்ரோ பேக்கு, பிளாஸ்டிக் தொட்டி, இந்த மாதிரி இரும்புலலாம் யார் தான் தொட்டி வச்சிருப்பா. இது என்ன பிளாஸ்டிக் தொட்டினா ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக இருக்கும்போது, ஃபுல்லாக க்ரோ பேக்காக இருக்கும்போது அந்த மின்னல் வருது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அந்த தன்மை இழக்கப்படும். இதே அங்கங்க இரும்பு இருக்கு, நிறைய இரும்பு கொட்டி கிடக்கு அப்படின்னா அந்த ஒயர் போகுது, அந்த ஒயர் சம்மந்தமா ஏதோ ஒன்று போகுதுன்னா அதில் பாஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ எங்கேயோ தொடங்கி எங்கேயோ முடிச்சிட்டோம் நம்ம. இது பாருங்க, இது ஒரு பீன்ஸு, இது வந்து மதுரை மல்லி. இந்த க்ரோ பேக் வந்து சும்மாவே இருக்கு, இதில் ஏதாவது போடணும். இது வந்து தங்க அரளி பூச்செடி. ரேரஸ்ட் கலெக்ஷன்ஸ் எங்கேயாவது இருந்ததுன்னா அடுக்கு அரளிப்பூ நான் சொல்றேன், வாங்கிடுங்க. இது தங்க கலர் அரளிப்பூலயே அடுக்கும் பூக்கும், ஒத்தையும் பூக்கும். நல்லா கேளுங்க, அந்த செடி ஒத்தையான ஒரு மஞ்சள் கலர் அரளிப்பூவும் பூக்கும், அடுக்கா இருக்கிறதும் பூக்கும். ஸோ வந்து அது ஒரு ரேர் வெரைட்டி தானே, ஒரே செடியில அந்த மாதிரி நடக்கிறது. நானும் பல அரளிப்பூ இருக்கு பார்த்தீங்களா, வெள்ளை கலரு, அது போய் நிறைய நர்சரியில தேடி அலைஞ்சிருக்கிறேன். அதாவது வந்து அடுக்கா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை கலர் கிடைச்ச பாடு கிடையாது. இப்போ இந்த சுரக்கா கொடி போச்சா, இதுல ஒரு பெரிய பிரச்சனை போச்சு நேத்து. இங்க பாருங்க, மஞ்சள் கலர் அஸ்வினி பூச்சி. நான் நேற்று நிறையா வந்து எடுத்து பார்த்து இது அடித்தேன். அது என்னது, வேப்பெண்ணெய். ஆனாலும் ஒரு சிலது தான் இறந்துருக்கு, ஒரு சிலது இறக்கலை. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டம் சுற்றி பார்த்துக்கிட்டு சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். இது என்ன நீங்கள் இருக்கிறது, சிலதெல்லாம் மரத்தில் வித்தியாசமாக இருக்குது, கருப்பாக இருக்குது இந்த முருங்கை மரத்தில் ஏதோ. சரி விடுங்க, இது இந்த பக்கமாக இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு மாடி தோட்டத்தில் வேப்பெண்ணெய் அடிக்க போகிறோம் செடிகளுக்கு, புரியுதுங்களா? ஏன்னா இங்கே லைட்டாக மழை வர மாதிரி இருக்கு. மழை வர போகுதே நனையும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மரம் ஆனால் வராது. இங்கே தான் அப்படி தான் நடக்குது சென்னையில். ஸோ வந்து நம்ம மாடி தோட்டம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்க. அப்டேட் 1 நேற்று போட்டிருக்கேன், அவசியம் அதை செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது அப்டேட் 2. இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றதோடு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.